Hi everyone, this is from SEBI Academy. ஸோ தினமணி நியூஸ் பேப்பரில் 26ஆம் தேதி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கட்சி மாறிய 7 எம்பிக்கள் தகுதி நீக்கம் கோர ஆம் ஆத்மி முடிவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பார்லமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் வந்து கவர் ஆகும். ஸோ இதனுடைய பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52வது சட்ட திருத்தம் 1985ஆம் ஆண்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய அந்த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து மாறும்போது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியை இழந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டீஸ்டெபிலைசேஷன் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய தடவை வந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் போது அவர்கள் வந்து எவ்வாறு நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த 52வது சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வாலண்டரியா ரெசைனேஷன் பண்ணாங்க அப்படின்னா, அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங்ல இருந்து அப்ஸ்டெயின் பண்ணாங்கன்னா, ஸோ மூன்றாவதா பார்த்தீங்க அப்படின்னா 1/3 மெஜாரிட்டி ஒரு பார்ட்டில இருந்து மெம்பர்ஸ் வந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறினாங்க அப்படின்னா அப்போ அவங்க அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழே என்ன பண்ண முடியாதுன்னா அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ண முடியாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்பிளிட் வந்து நாட் ரெகக்னைஸ்ட். அதாவது அந்த பார்ட்டியே ஒரிஜினல் பார்ட்டியே இன்னொரு பார்ட்டி கூட சேரதாக இருந்தால் அதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் கீழே வராது. அதுவே ஒரு அந்த லெஜிஸ்லேச்சர்ஸ் மட்டும் போனாங்கன்னா அது என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஒரிஜினல் பார்ட்டியில் வந்து கவர் ஆகாது. ஸ்பிளிட் பேசிஸில் போனாங்கன்னா அது வந்து ரெகக்னேஷன் கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த 1/3 மெஜாரிட்டி அப்படிங்கிறத 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003ல் 2/3 சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மியில் ராஜ்யசபாவில் பார்த்தீங்க அப்படின்னா 10 எம்பிக்கள் வந்து இருந்திருப்பாங்க. அதில் 7 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரதிய ஜனதாவில் வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தகுதி நீக்கம் கோர ஆம் ஆத்மி முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா ஒரிஜினல் பார்ட்டி என்ன பண்ணல அப்படின்னா இன்னொரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணல, லெஜிஸ்லேஷனுடைய ஸ்பிளிட் தான் இதில் வந்து நடந்திருக்கு. ஸோ மாநிலங்களவையில் இதை இனிஷியேட் பண்ணோம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழே டிஸ்குவாலிஃபிகேஷன் போறணும் அப்படின்னா அதற்காக பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சேர்மேன் அதாவது வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட தான் அவங்க வந்து கோர முடியும். ஸோ அவருடைய முடிவு தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா பேசிஸில் பார்த்தீங்கன்னா லோக்சபாவாக இருந்த ஸ்பீக்கர் அதே மாதிரி ராஜ்யசபாவாக இருந்த சேர்மேனுடைய டிசிஷன் தான் ஃபைனலாக இருந்திருக்கும். எப்போ வரைக்கும்னா 1992ஆம் ஆண்டு வரைக்கும். ஸோ 92ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கிஹோத்தோ கொலகான் கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் அதே மாதிரி சேர்மேன் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா பேசிஸில் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் ரிமூவ் பண்ணலாம். ஆனால் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து உட்படுத்தப்படும் அப்படிங்கிறத இந்த கேஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்ட்டி பேசிஸில் நடக்கல, ஸ்பிளிட் பேசிஸில் தான் இந்த பிரிவினையானது நடந்திருக்கு அப்படிங்கிற பேசிஸில் தான் இந்த தகுதி நீக்கத்தை வந்து கோர போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் மறுசீரமைப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் நிதி ஆயோக்ல வந்து கவர் ஆகும். ஸோ நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1, 2015ஆம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1950ஆம் ஆண்டு பிளானிங் கமிஷன் மார்ச் 15 பிளானிங் கமிஷன் வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அந்த பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஸோ அதுக்கப்புறம் நிதி ஆயோக் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து 2014 வரைக்கும் தான் இருந்திருக்கும். ஜனவரி 1, 2015ஆம் தேதி நிதி ஆயோக் அப்படிங்கிற அந்த ஒரு
அமைப்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திங்க் டேங்க் பாடி. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானிங் கமிஷனில் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் யாருமே அந்த பிளானிங் கமிஷனில் மெம்பர்ஸாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபெடரேஷன் அமைப்பை மாற்றிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ், யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர்ஸ் எல்லாமே இதில் வந்து மெம்பர் ஆகிருப்பாங்க. ஸோ அதை நாட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தில் அதாவது டெவலப்மெண்ட் ப்ராசஸை வந்து முன்னெடுக்கும் பொருட்டு தான் இந்த அமைப்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைம் மினிஸ்டர் தான் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மேனாக இருப்பாங்க. ஸோ நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் சேர்மேன் வந்து இருப்பாங்க. ஸோ வைஸ் சேர்மேனாக இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுமன் பேரி அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பதிலாக அசோக் குமார் லஹாரி அப்படிங்கிறவர் வந்து இதில் வந்து வைஸ் சேர்மனாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இதில் வந்து இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது கேவி ராஜு, எய்ம்ஸ் இயக்குனர் எம் ஸ்ரீனிவாஸ், அதே மாதிரி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலர் அபய் கரந்திகர், விஞ்ஞானி கோவர்தன் தாஸ், மத்திய அமைச்சரவை முன்னாள் செயலர் ராஜீவ் கௌபா. ஸோ இவர்களை தான் வந்து 5 ஃபுல் டைம் மெம்பர்ஸாக வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மேன், அதுக்கப்புறமா செகண்ட் வந்து வைஸ் சேர்மேன், அதுக்கப்புறமா 5 ஃபுல் டைம் மெம்பர்ஸ், ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து ஒரு 2 மெம்பர்ஸ் இதில் இருப்பாங்க. ஸோ குறிப்பிட்ட அந்த யூனிவர்சிட்டிஸ் இதிலிருந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்பர்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அந்த ஐடியா வந்து கொடுக்கும் பொருட்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து எங்கேருந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேருந்து பிரைம் மினிஸ்டர் தான் ஒரு 4 மினிஸ்டர்ஸை வந்து இதில் வந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ இதுதான் நீதி ஆயோக்கினுடைய காம்போசிஷன். ஸோ இவங்களுடைய முக்கியமான அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா நாட்டை வந்து எப்படி நம்ம டெவலப்மெண்ட் ப்ராசஸுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான அந்த பாலிசிஸ், டெக்னாலஜிக்கல்ஸ், இந்த அட்வைஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இண்டெக்ஸை வந்து வெளியிடுவாங்க. எதற்காக அப்படி பார்க்கும்போது இப்போ ஸ்டேட்டுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ். ஸோ இதை வந்து இவங்க வெளியிடும் போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்போர்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு மாநிலங்களும் தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்ளும்போது அவர்களிடையே ஒரு காம்படிஷன் ஏற்பட்டு ஸோ அது வந்து அது முன்னேற்றத்திற்கு வந்து வழிவகை வகுக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஹெல்த் இண்டெக்ஸு. ஸோ இதையும் நீத்தி ஆயோக் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அடுத்தப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ ஒரு 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ இந்த கோல்ஸை வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து எந்தெந்த அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இண்டெக்ஸையும் வந்து இவங்க வெளியிட்டு ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணி அது வளர்ச்சிக்கு கொண்டு போகிறது மாதிரி டெக்னிக்கல் அட்வைஸ் இந்த மாதிரி எல்லாமே இந்த நீத்தி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் நிறுவனத்திற்கு ஆர்டிஐ சட்டம் பொருந்தும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 பிலிம் சிலபஸ் யூனிட் 4 பாலிட்டியில் ஆர்டிஐ ஆக்டில் வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸோ இந்த அமைப்புகளை வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே விவரங்களை வந்து மக்கள் தெரிந்து கொள்ளும் பொருட்டு தான் இந்த கமிஷனை வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் சட்டத்தின்படி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நேஷனல் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸில் வந்து
எவ்வளோ அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாமே அவங்களுடைய அந்த காசு வந்து செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்னா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் வந்து அதுலேருந்து அதுக்காக ஏற்படுத்தி இருப்பான். ஸோ அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம என்ன பண்ணோம்னா கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ விண்ணப்பம் அனுப்பி பார்த்தீங்கன்னா 30 நாளைக்குள்ள அவங்க என்ன பண்ணணும்னா டீட்டெயில்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். இதே மாதிரி ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருப்பாங்க. ஸோ அதில் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு அந்த பப்ளிக் செக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸில் இந்த பப்ளிக் ஆஃபீஸர் வந்து இதுக்காக ஏற்படுத்தி இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டான்ஃபெட்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட். ஸோ தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சரில் விவசாயம் செய்யக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் அதே மாதிரி சீட்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரொக்ரூட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டான்ஃபெட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, எங்கேருந்து இந்த ஃபெர்டிலைசரை வந்து வாங்குறாங்க, எப்படி எந்த அளவில் இதை மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஆர்டிஐ சட்டத்தின்படி உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து அதாவது இந்த டான்ஃபெட் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் கீழே வராது அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா 2007ஆம் ஆண்டே அந்த ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்லேயே வந்து நிறுவி இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து இந்த டான்ஃபெண்டும் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் சட்டத்துக்கு கீழே தான் வரும். மக்கள் வந்து இது குறித்து அந்த கேள்விகள் கேட்கும்போது கண்டிப்பாக அதனுடைய விவரங்களை என்ன பண்ணணும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தி இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டுக்கான வன்பொருள்கள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். ஸோ ஸ்கை ரூட் அப்படிங்கிறது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் 1 அப்படிங்கிற அந்த தனியார் ராக்கெட்டை வந்து ஏவுவதற்காக உருவாக்கி இருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்து இதை தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ நம்ம எங்கேருந்து இதை வந்து விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சதீஷ் தவான் விண்வெளி மையத்துலேருந்து தான் இதை வந்து அனுப்ப போகிறாங்க, ஏவ போகிறாங்க. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராக்கெட் பொருட்களை வந்து தெலுங்கானாவிலேருந்து ஆந்திர பிரதேசம் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ 2022ஆம் ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முதல் அதாவது இந்த ஸ்கை ரூட் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் ராக்கெட்டை வந்து உருவாக்கி இருப்பாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து புவிவட்ட பாதைக்கு அனுப்புவதற்காக இதை வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க.